கன்னி ராசி. காலபுருஷனுக்கு 6 ருணம், சத்துரு, ரோகம். காலபுருஷனுக்கு 6 சத்துரு கேது இருக்காரு. கேது இந்த குறைய போறாரு. கேதுகும் இந்த 26/4 இருந்து கேதுகும் சிம்மத்துக்கு போறாரு. சிம்ம கேது போயிட்டு அப்ப லைன் கிளியர் ஆயிருது, ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்து கண்டக சனிங்கிறத பயந்துடக்கூடாது. கண்டக சனி எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். இவ்வளவு நாள் சிம்மத்துல இருந்தது, அடுத்து கண்டக சனி உங்களுக்கு வந்து அடுத்த அரசம சனியா வர போறாரு. கண்டக சனி 7க்கு அடுத்த 8 தானே. அப்படி வரும்போது கண்டிப்பாக கன்னி ராசிக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது. குரு பலம் கோச்சாரத்திலையும் சரி. உங்க தசாபத்திய பாத்துக்கோங்க. கன்னி ராசிக்கு தசாபத்திய பாத்துக்கோங்க. கண்டிப்பாக கும்பலக்கணம் மகர லக்கணமா இருக்கிறவங்களுக்கு கன்னி ராசி நல்லத பலனை கொடுக்கும். கும்பலக்கணம் மகர லக்கணத்துக்கு கண்டிப்பாக நல்ல, மகர லக்கணத்துக்கு 7, 8 ராசி. சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் பெற்ற லக்கணம், புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. சனி புதன் தன்னை விட்டு போகாது, அதுதான் பாயிண்ட். அப்படி எடுத்துக்கொண்டால் கண்டிப்பா வெளிநாடு வெளியேற்றுமதி, வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி, தொழில், ஆடை, சூப்பர் மார்க்கெட்டு, பெட்டிக்கடை, பங்கு, வெளிநாடு, மோகம், கடல் கடந்து போறதுக்கான சான்றுகள் பாத்தீங்களா, கடல் கடந்து போறதுக்கான சான்றுகள் அத்தனையும் கன்னிக்கு உண்டு. அத்தனையும் கன்னிக்கு உண்டு. எனவே தயவு செய்து எங்கே எதையும் நினைக்காதீங்க. கன்னிராசி நேயருக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி. இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி, மிக நன்றாகவே இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 10/5/2025 அடுத்து நீங்க உயிரை கொடுத்தாலும் கொடுங்க, ஆனா கொடுக்கல் வாங்கல கவனம். கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துட்டா நீங்க வெற்றி உங்களுக்கு தான், வெற்றி நாயகன் உங்களுக்கு தான். உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் இருந்திருக்கு. அதனால கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல மட்டும் கவனம். நண்பர்கள் போக்குவரத்துல கவனமா இருந்துக்கங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, சக்கரத்துற வழிபாடு, பெருமாள் வழிபாடு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா திருநின்ற ஒரு பெரிய ஸ்தலம், சென்னையில் உள்ள திருநின்ற ஒரு பெரிய எண்ணெய் பெற்ற தாயார் சமேத இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள், வீரராகவ பெருமாள், கருட சேவை, திரு நாச்சியார் கோவில், கருட சேவை, சுவாமி மலை, நில சம்பந்த மனச்சநல்லர், பூமி சம்பந்தப்பட்டவங்க. எந்த பூமி உங்களுக்கு குறைவு, எந்த பூமி வீடு கட்டுதல குறைவு, வாசல் கட்டுதல குறைவு, திருச்சுழி, மணச்சநல்லூர், செவலூர், புதுக்கோட்டை, இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய பூமிநாதர் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் ஒரு தடவை அந்த மண் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக அமையும். எது தடைபடுதோ அது நீங்கும். அதுல முற்றிலும் உண்மை. இதை செய்யுங்க.